எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆல்டர்னேட் வச்சிருக்கிறாரு. இங்கே யாரும் நிரந்தர ஊழியக்காரர் கிடையாது, நிரந்தர செக்ரட்டரி கிடையாது, நிரந்தர மூப்பர் கிடையாது, நிரந்தர பாஸ்டர் கிடையாது. எல்லாம் ஒரு காலத்தில் இந்த பூமியை விட்டு போகணும். நீ போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுவார். அதுதான் எலியா கிட்ட இருந்ததான ஸ்பெஷாலிட்டி. ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்கிற ஆண்டவர் 1 ராஜாக்கள் 19 உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாரு, உன்னை அந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறேன்னு அர்த்தம். நீ போக போறியோ, சாக போறியோ, மேலே போக போறியோ, ஏதோ ஒன்று நடக்க போகுது. உன் இடத்துக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தன் வந்துட்டான்ப்பா. இப்போ இவன் எகுவையும் அபிஷேகம் பண்ணலை, ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணலை, நேராக யார் அபிஷேகம் பண்ணுறான்? எலிசாவை அபிஷேகம் பண்ணுறான். இதுதான் கர்த்தருக்கு பிரியம் பாருங்க. மற்றவங்களெல்லாம் பண்ணிவிட்டு எலிசாவை நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் வேணா, அதுக்கப்புறமா இல்லை கர்த்தர் உன் ஸ்தானத்தில் ஒருத்தரை கொண்டு வர்றான், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க. உடனே அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி சால்வையை அவன் மேலே போட்டு அவன் சால்வை தூக்கி அவன் மேலே போடுறான் பாருங்க. என்ன ஒரு சீசனை உருவாக்கக்கூடிய லீடர் பாருங்க. இதுதான் பெஸ்ட் லீடர்ஷிப். இன்றைக்கி நம்ம ஸ்தானத்துக்கு எவனும் வந்துடக்கூடாது. யாராவது வர ஆசைப்பட்டா கூட விடுறது கிடையாது. அந்த உட்கார வச்சு பார்க்குற அழகுன்னு ஒன்று இருக்குது இல்லை, ஒரு மரம் கிளை விடணுங்க, அதுக்கு பேர் தாங்க அழகு. நமக்கு அப்புறம் ஒருத்தனை உருவாக்கணும். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது மனசை விட்டு பிரியாத ஒரு நல்ல குவாலிட்டி உள்ளது. இந்தியா டீமில் ஒரு பெரிய கேப்டன் இருந்தார் கிரிக்கெட் டீமில். அந்த கிரிக்கெட் டீமை விட்டு அவர் போக போகிற காலம் வந்துச்சு. அவர் இந்தியாவுக்காக ரொம்ப அற்புதமாக விளையாடின ஒரு மனுஷன். அவருடைய கேப்டன்சி பெஸ்ட்டு கேப்டன்சின்னு சொல்லுவாங்க. அவர் போகும்போது கடைசி 10 மேட்சுக்கு வேற ஒரு கேப்டனை கொண்டாடுறார். தன் கூட இருந்த தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை இவனை கேப்டனாக போடுங்கன்னு சொல்கிறார். இத்தனைக்கும் அவர் போகிற வரைக்கும் அவர் தான் கேப்டனாக இருக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டு. ஆனால் அப்போ எல்லாம் கேட்டபோது சொன்னார், நான் சீக்கிரத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் போகும்போது ஒரு கேப்டனை உருவாக்கி விட்டு போக விரும்புகிறேன், அதுக்கப்புறம் ஒரு கேப்டன் இல்லாமல் தத்தளிக்கக்கூடாது. வாட் அ குவாலிட்டி! எவ்வளோ பெரிய என் ஸ்தானத்தில் நான் இருக்கும் போதே அடுத்தவனை உருவாக்குறேன். நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு உருவாக்குறாரு, ஒருத்தனை மேலே கொண்டு வர்றாரு, உடனே பொறாமை. ஒருத்தன் திடீர்னு நம்மளை விட அதிகமாக அவனுடைய வீடியோவை பார்த்தா உடனே ஒரு பொறாமை. நம்மளை விட நம்ம எதிரில் யாரையாவது ஒருத்தரை புகழ்ந்தா ஒரு பொறாமை. இல்லை நம்ம அப்போவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? காது கேளாதவர்களை போல. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தில் ஒருத்தரை எழுப்புறாரா, அபிஷேகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. சொந்த பையனாக இருந்தால் பண்ண முடியுது, அதே வேறு யாராக இருந்தால் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்படின்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். சவுலுக்கிட்ட இருந்த பிரச்சனை இதுதான், ராஜ்யபாரம். அவன் ராஜாவாகும் போது இருந்த பெஸ்ட்டு குவாலிட்டி, யார் என்ன பேசினாலும் அமைதியாக இருப்பான், காது கேளாதவனை போல். ஆனால் ராஜாவான பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? யாராவது தான் எதிரில் இன்னொருத்தனை புகழ்ந்தா உடனே போகாமல் எரிச்சல். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு அப்புறம் அடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. பவுல் இடத்துக்கு ஒருத்தன் வரணும், அப்படியே இந்த சபை வளரணும், இயேசு வர வரைக்கும் அடுத்த ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ உட்காந்துருக்கிற சீட்டில் இன்னொருத்தன் உட்காருவான். அது நீ என்ன நினச்சாலும் வருக வரைக்கும் நீயே உட்காந்துருக்க முடியாது. கர்த்தர் உன்னை தள்ளி வேற ஒருத்தனை உட்கார வைப்பார். அதுக்கு பதிலாக நீங்களே அவனை அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா அதான் ஆசீர்வாதம். எப்பேற்பட்ட ஊழியர்கள் தெரியுமா? ஒரு சிலர்லாம் தாங்கள் இருக்கும் போதே தன் ஸ்தானத்தில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நம்ம ஜென்ரேஷனில் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இது சவுலுக்கிட்ட இருந்த 2வது குட் குவாலிட்டி, காது கேளாதவனை போல இருந்தான். சவுலுக்கிட்ட இருந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அதே 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் இந்த ஜனங்க தனக்கு அகைன்ஸ்டாக பேசின ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்தி இவனை ராஜாவாக ஒரு வாரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டான். இப்போது அத்தனை பேரும் பிரமிச்சிட்டாங்க சவுலை பார்த்து, பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு கூட்டம் சொல்லுது சவுலுக்கிட்ட, 12வது வசனம் 11-12, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறோம் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷனை நாங்கள் கொன்று போடும்படிக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, கொண்டாங்க சாமுவேல், அவனுங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், சவுலை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க அப்படின்னு சொன்ன உடனே சவுலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கி ராஜ்யபாரத்தில் கூட தன்னுடைய கேவலமாக பேசினவங்களெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாங்களுக்கு ராஜ்யபாரம் கிடைச்ச உடனே, அதிகாரம் கிடைச்ச உடனே அவங்களையெல்லாம் பழி வாங்கணுன்ற எண்ணம் கொண்ட எத்தனையோ பேர் ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள் இருந்தார்கள், நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சவுலுடைய வார்த்தையை கவனிங்க, 13வது வசனம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். எப்படி பாருங்க, இதான் மன்னிக்கிற சுபாவம், தலைவனுக்குரிய சுபாவம். குரோதமே அவன் மைண்டில் இல்லை பாருங்களேன். ஒரு காலத்தில் விட்றா, அவனை விட்டுட்டு போடா, அவன் பேசிட்டான், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சிட்டாரு, ப்ரூஃப் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே அவனை போய் கொன்று என்ன பண்ண போகிறான், விடுறா அவனை.
இதுதான் ராஜாவுடைய குவாலிட்டி. ஒரு அவனுக்கும் இவன் தான் ராஜா, பேசினவங்களுக்கு இப்போ இவன் தான் ராஜா, ஏன்னா ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அதை கொண்டு அவனும் நம்ம சிட்டிசன். இப்போ அவன் சொல்கிறான், அவனை விட்டுத்தள்ளு. இந்த மனப்பக்குவம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். பல நேரங்களிலே நீங்கள் தாழ்வில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாய் உங்களை குறித்து பேசியிருப்பார்கள், கேவலப்படுத்தியிருப்பாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அந்த ஆட்கள் அப்படி வரும்போது நீங்கள் உடனே அந்த பழசை குத்தி காட்டக்கூடாது. நீ என்ன பண்ண, அந்த காலத்தில் என்னை எப்படி பேசினேன், அக்கா தங்கச்சிகள் சில நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாத போது உங்களை விரட்டி விட்டுருப்பார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், அது அப்படி விரட்டி விட்டதும் கர்த்தருடைய திட்டம். அப்படி வந்தால் தான் உங்களை உயர்த்த முடியும். உங்களை உயர்த்தின பிறகு உங்களுடைய சகோதரனோ சகோதரிகளோ ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு போயிருப்பாங்க. சரி, நாளைக்கு அக்கா கிட்ட போனால் அண்ணங்கிட்ட போனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமேன்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அந்த காலத்தில் நீ என்ன பேச்சு பேசின, எப்படி விரட்டி விட்ட, அன்றைக்கி நீ எனக்கு காசு இல்லாத போது எவ்வளோ கேவலமாக பேசினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பைபிள் சொல்லுது அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வரவனை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா, யோசேப்பு சொல்கிறான், அன்றைக்கி என்னை அடித்து குழியில் போட்டிங்க, அன்றைக்கி கொண்டு போய்ட்டு என்னை இஸ்மாவேல்கிட்ட விற்று போட்டிங்க, நான் எகிப்துக்கு வந்தேன், ஜெயிலில் இருந்தேன், இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தான்டா காரணம், உங்கள் ஒருத்தனுக்கு கோதுமையும் கிடையாது அரிசியும் கிடையாது, சாவுங்கடா. அப்படி அவன் சொல்லலை. அவன் சொல்கிறான், பயப்படாதுருங்க, கலங்காதீங்க, நீங்கள் செஞ்சதை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அடுத்து ஒன்று 45ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, ஜீவகாருண்யம் உண்டாக்கும்படிக்கு, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்படிக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன அனுப்பிட்டாருப்பா, நீங்கள் என்ன அனுப்பலை, கர்த்தர் அனுப்பிட்டார். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். இந்த மனசு தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். அதுதான் சவுலுக்கிட்ட இருந்த பெஸ்ட் குவாலிட்டி. மன்னிச்சான் பாருங்க, முந்தின நாள் தான் பேசுகிறாங்க, அடுத்து வருது பிரச்சனை, ஜெயிச்சு நிற்கிறான். நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், சாமுவேல்கிட்ட போய் ஜனங்க சொல்கிறாங்க க்ளோஸ் பண்ணுங்க அவனு. சவுல் சொல்கிறான், ஒருத்த மேலே கூட கை வைக்கக்கூடாது, ஏன் இது சந்தோஷமான நாள், இன்றைக்கி மரணம் நடக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய பெருந்தன்மையாக இருந்தவன் தன்னை பற்றி தான் கூட இருந்தவனை கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனை கொல்றதுக்கு ஊராக போகிறான் பாருங்க. எப்படி ஆப்போசிட்டாக மாறிடுச்சு பாருங்க லைஃப். எப்போ உனக்கு பொறாமை வருதோ, எப்போ உனக்கு குரோதம் வருதோ, எப்போ உன்னை செஞ்சவன், உன்னை தப்பாக பேசினவன், உங்ககிட்ட உன்னை அடித்தவன், உன்னை கேவலமாக பேசினவன் தன் வாழ்க்கையை நொந்து போய் வந்து நிற்கிறானோ, அந்த நேரத்தில் அவனை விரட்டாத, அவனை இதுதாண்டா சான்ஸ்னு போட்டு தாக்காத. அவனே நொந்து போய் வந்திருக்கான், உன்னை பேசினதுக்கு கூட அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம். கர்த்தர் உன்னை கொண்டு நிற்க வச்சிருக்கலாம். எதுக்கு கர்த்தர் பார்ப்பார் தெரியுமா, யோபுவோடைய நண்பர்கள் யோபுவை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடித்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என் தாசனாக்கிய யோபு மாதிரி நீங்கள் பேசல நிதானமா, நீங்கள் ரொம்ப மோசமாக பேசிட்டீங்க, நீங்கள் யோபுக்கிட்ட போங்க. யோபு என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன், அவன் ஜோம் பண்ணுவான், நான் மன்னிக்கிறேன்றாரு. இவங்க போய் நிற்கிறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். நம்மக்கிட்ட கேவலமாக பேசினவன், நம்மளை அடித்தவன், உதைச்சவன் திருப்பி வந்து தாழ்ந்த நிலைமையில் வந்து நிற்கும் போது அவனே நொந்து போய் வந்திருக்கிறாங்க பாவம், அவனே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். அவனை மேலும் மேலும் குத்தாதீங்க. வேணும் உனக்கு, மாட்டிக்கிட்டியா, உனக்கு இது நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும். ஏன் எவ்வளோ கேவலமாக என்னையும் என் பிள்ளைகளையும் பேசினேன், உண்மைதான். ஆனால் எல்லாத்தையும் விட்டு நொந்து போய் வாசலில் வந்துட்டானே, இதுக்கு மேலே அவனை நம்ம என்ன பண்ண போகிறோம். யோசேப்பு சொன்னதை போல் சொல்லுங்களேன், ஒன்றும் இல்லைப்பா விடு, பரவாயில்ல, நீ பேசுனதை நான் அன்றைக்கே மன்னிச்சிட்டேன், நீ பேசுனதை அன்றைக்கே மறந்துட்டேன். ஏன், அவன் உலகத்தானா இருக்கட்டும், அவன் ஆவிக்குரியவனாக இருந்து கூட அந்த தப்பை செய்யட்டும், நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது அல்லவா, முகாந்தரம் இல்லாமல் தேவன் உன்னை என்னையும் மன்னிச்சிருக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. நீ ஏன் மன்னிக்கலன்னா எப்படி கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. நம்ம ஆண்டவருடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா, தன்னை மறுதளிச்சவனை கூட என்னை நேசிக்கிறியாப்பான்னு கூப்பிட்டு கேட்கறது தான் அவருடைய குவாலிட்டி. அவனை வர சொல்லாதீங்க, என் மூஞ்சில் அவனை முழிக்க சொல்லாதீங்க. அவன் எப்படி என்னை சபிச்சான் தெரியுமா, ஏன்னா பேதுரு வசனம் சொல்லுது, அவன் சபித்தான் இருக்கு வசனத்தில். அவன் எப்படி சபிச்சான் தெரியுமா, அவனை என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் சொல்லி அனுப்புகிறார் மகதலேனா மரியாள் கிட்ட, எல்லாரையும் சகோதரர்கள் எல்லாரையும் வர சொல்லு, சீமோன் பேதுருவையும் வர சொல்லு, ஸ்பெஷல் இன்விடேஷன். ஏன், அவன் ஒரு குற்ற உணர்வோடு இருப்பான். என்னை பேசிட்டோன்ற குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். அந்த உணர்வை நான் மாற்றணும். நான் மன்னிச்சிட்டேன் பேதுரு, மறந்துட்டேன் பேதுரு, நீ வா, நீ என் மேலே அன்பா மட்டும் இருக்கியா, அதை மட்டும் சொல்லு. அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி. எவ்வளோ வேணால் பேசட்டும், உலகம் எவ்வளோ வேணால் சொல்லட்டும், உன்னை தாழ்ந்த நிலைமையில் பேசட்டும். இந்த சவுல் ராஜாவாக இராமல் போனதுக்கு இதான் காரணம். அவன் ராஜாவானதுக்கு அதான் காரணம். எப்போ அதுக்கு ஆப்போசிட் குவாலிட்டி அவனுக்கு வந்துச்சோ அதோட முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் தாவீதை யோசித்து பாருங்க, அவனுக்கும் சீமைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நடந்தது வேற சம்பவம்.
சவுல் என்னைக்கு, தாவீது என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிறான். இவன் அநியாயமாக பேசுகிறான். கூட இருக்கவன் கேட்குறான், அந்த நாயை அடித்து போட்டுமான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தர் பர்மிஷன் கொடுக்காம அவன் பேச மாட்டான்ப்பா, விடு அவனை. ஒருவேளை அவன் பேசுகிறத வச்சு கூட என்னை கர்த்தர் கொஞ்சம் அந்த நிலைமையை யோசித்து பார்ப்பார் என்ன அப்படிங்கிறான். பேசுகிறவங்க பேசட்டுங்க, தூஷிக்கிறவங்க தூஷிக்கட்டும், கேவலமாக பேசுகிறவங்க பேசட்டும். ஒரு நாள் இதே சீமையு நீ உயர்த்தப்பட்டு வரும்போது முதல் வாழ்த்துறை அவன் வாயிலிருந்து தான் வரும். அவன் வாயிலிருந்து தான் வரும். தாவீது சொல்லுவான், விடு, அன்னைக்கு பேசினா இன்னைக்கு இப்படி பேசுகிறான் அவன், அது அவன் குவாலிட்டி, அவனை விட்டுட்டு போ. ஒரு நாள் உன்னை நல்லா பேசுவான், ஒரு நாள் உன்னை கேவலமாக பேசுவான், ஒரு நாள் உயர்த்தி பேசுவான், ஒரு நாள் தாழ்த்தி பேசுவான். ஏன் உன் கூட இருக்கிறவங்களே அதை செய்வாங்க. கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கும், கூட இருக்கிற சகோதரராக இருக்கும், ஏன் உன் உடன் பிறந்தவங்களாக இருக்கும், யார் வேணால் அப்படி செய்வாங்க. உன் கஷ்டத்தில் உன்னை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீ திருப்பி தடுமாறி ஏந்திரிச்சு மேலே வந்து உட்காரும் போது திருப்பி வந்து நான் செஞ்ச தப்பும்பாங்க. மன்னிச்சு விடுங்க, போட்டோம். ஆனால் என்னுடைய இது குவாலிட்டி, நான் சொல்லக்கூடியது, அவர்களை மன்னித்து அவர்களை மறந்து அனுப்பிச்சிருங்க. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, அது நல்லது. ஏன்னா திருப்பி நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க, அது நல்லது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். யோசேப்பு எல்லாரையும் மன்னிச்சிட்டான், மன்னிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் உடனே வாங்க நம்ம நீங்கள் எல்லாம் எகிப்தில் ராஜாவாயிடுங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு ஒரு ஊரை கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டான். அங்கே இருக்குங்கப்பா, நீங்கள் எல்லாம் இருங்க, சந்தோஷமாக இருங்க, கோசே நாட்டில் இருங்க, அங்கே எல்லாம் இருங்க. ஆனால் நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கேன், அது நல்லது. இந்த மாதிரி போயிட்டு திரும்பி வரும்போது அது பல நேரங்களில் அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை உண்டாக்கும். மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. இது என்னுடைய தனிப்பட்டதான ஒரு காரியம். ஏன்னா பல நேரங்களில் அப்படி வரும்போது அந்த ரொம்ப நெருக்கமாக நீங்கள் திருப்பி மாறும்போது அது பெரிய பிரச்சனையாக மாறிடுது, கசப்பாக மாறிடுது. அந்த பிரிவினை வரக்கூடாது. வந்துருச்சா அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரும்போது மன்னிச்சு மறந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் சவுல் ராஜ்யபாரத்தை இழந்ததுக்கும் தாவீது மீண்டும் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டதுக்குமான ஒரு காரியம். இவன் பொறாமையில் விரட்டி அவனை கொல்ல பார்த்தான். ஆனால் சீமையை விட்டுருங்கப்பா, அவனை விட்டுருங்க. திருப்பி ஒரு நாள் வரும், அன்றைக்கி இதே சீமையை வாழ்த்துதலை கொண்டு வருவான். அப்படி வரும்போது இப்போவும் தாவீது சொல்லுவான், பரவாயில்ல இருக்கட்டும், நடிக்கிறான் பாரு, இல்லை அது அவங்களுடைய குணாதிசயம், அவங்கள அப்படியே விட்டுருவோம். ஒரு நாள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எல்லாரையும். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் திருப்பி இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த கடைசி எபிசோட் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி இருப்பார். இந்த 25 வாரமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த 3 காரியத்தை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு முன்பாக காது கேளாதவர்களைப் போல இருங்க. உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க. நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் வழக்காட மாட்டார். நீங்கள் பதில் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் வழக்காடுவார். 2வது, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர் உங்கள் கூட இருக்கிறவங்களை யாராவது உயர்த்தி பேசும்போது பொறாமை கொள்ளாதீங்க. அது அவங்களுக்கான உயர்வு, இது உங்களுக்கான உயர்வு. உங்களை உயர்த்தும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, அவங்கள உயர்த்தும் போது சந்தோஷப்படுங்க. இந்த ஊழியம் என்பது போட்டி அல்ல. என்னோட அவர் பெருசு. இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரனாலும் நலமாக இருக்கும். ஏன்னா தேவன் அதை தான் விரும்புகிறார். எல்லாரும் ஊழியக்காரனாக மாறினாலும் சந்தோஷம்தான். இதில் நமக்கு என்ன தேவையில்லை? போட்டி போறாமல் தேவையே கிடையாது. அந்த சபையோட என் சபை பெருசு, அந்த ஊழியக்காரனோட என் ஊழியம் பெருசு. கடைசியாக உங்களை யாராவது அப்படி பேசினவர்கள் திரும்பி வந்தாங்கன்னா அவங்க மேலே எரிச்சல் கொண்டு, அவங்க மேலே கோபம் கொண்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி குத்தி காட்டாதீங்க, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த 25 நாட்களும் நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்னைக்கு எங்களை ராஜாவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினீரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல உருவாக்கப்பட்டு நல்ல ராஜாக்களும் ஆசாரியலுமாய் உருவாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும், கிரியை செய்யட்டும், தண்ணீர் மேல் இருக்கிற விதை போல மாறட்டும். ஒரு நாள் நல்ல விதை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.